Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெற உள்ள நிலையில் தற்பொழுது பிரச்சாரம் நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம், வணக்கம். தற்பொழுது பிரச்சாரம் ஓய்ந்திருக்கும் நிலையில் அங்கு கள நிலவரம் எப்படி இருக்கிறது? வணக்கம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலானது இரண்டாவது முறையாக நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் பார்த்தோமானால் கடந்த ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவேற்றது. இதனைத் தொடர்ந்து 18ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை, இதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி வேட்புமனு வாபஸ் என பல்வேறு தேர்தல் நகர்வுகள் அடுத்தடுத்தது போயிட்டு கடைசியாக பார்த்தோம்னால் 20ஆம் தேதி வேட்புமனு வாபஸ் முடிந்த நிலையில் திமுக நாம் தமிழர் கட்சி நேரடியாக தேர்தல் களத்தில் போட்டியிட்டது. மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் 44 பேர் இருந்தனர். இதன் மூலம் 46 பேர் தேர்தல் களத்தில் தற்போது போட்டியிட்டு வருகின்றனர். தொடர்ந்து கடந்த 25ஆம் தேதி முதல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதலஞ்சி ஆதரித்து மாலைதோறும் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசி வந்தார். இதே போல திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரை ஆதரித்து அமைச்சர் முத்துசாமி மட்டுமே கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட 33 வார்டுகளிலும் தீவிர பிரச்சாரம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை தொடர்ந்து இன்று காலை தினமே பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு இடங்களில் திறந்தவெளி வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். அதே போல திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வி.சி. சந்திரகுமார் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு வீதிகளில் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பார்த்தோம்னா இன்றைய தினம் தற்போது மாலை 6 மணி நேரம் பிரச்சாரம் நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளது. என்னவென்று பார்த்தோம்னா தொகுதியில் இருக்கக்கூடிய வெளிநபர்கள் வெளியேற வேண்டும். இதனைத் தொடர்ந்து இன்று முதல் 5ஆம் தேதி வரை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 182 மதுக்கடைகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே போல 53 மையங்களில் 237 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அதற்கான வாக்குப்பதிவுக்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பாதுகாப்பு பணிக்காக 3 கம்பெனியைச் சேர்ந்த 300 துணை நிலை ராணுவத்தினர் மற்றும் போலீசார் என 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்ற அடுத்தடுத்த தேர்தல் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுங்கரா இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அதன் குறித்து நாம் தமிழர் கட்சியின் மீது எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது, எவ்வளவு பொருட்கள் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்டது, பதிமூலம் செய்யப்பட்டது போன்ற விவரங்களை அடுத்தடுத்து மாவட்ட தேர்தல் அதிகாரி ராஜகோபால் சுங்கரா தெரிவித்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி சதாசிவம். Charles Group presents Startup Singham, co-presented by Zoho, powered by Sangeeta Gadgets. Watch every Sunday from 11:30 a.m. on Star Vijay TV and Hotstar.